வணக்கம் நண்பர்களே. ஒரு சில வாரங்களாகவே இந்த கொரோனா வைரஸ் பிரச்சனை பற்றி தான் உலக லெவலில் மீடியாவில் அதிகமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு வராங்க. இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிறத ஸ்டாப் பண்ணுறது எப்படி, நாட்டுக்குள்ளே இருக்க மக்கள் எப்படி பாதுகாப்பாக இருக்கணும், இதுதான் மெயினாக மீடியாவில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இது கண்டிப்பாக அவசியமான ஒன்று தான், இதில் மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் நம்ம எல்லாரும் கவனிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆபத்து இந்த கொரோனா வைரஸால் இந்த உலகத்துக்கு வரக்கூடிய ஒரு பொருளாதார ஆபத்து. இதை பற்றி அதிகமாக மீடியாவில் டிஸ்கஸ் பண்ணுறதில்ல. ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி இருந்தே உலக லெவலில் பொருளாதாரத்தில் ஒரு எக்கனாமிக் ஸ்லோடவுன் இருந்துட்டு வருது. ஸ்லோடவுன்னு சொல்லக்கூடியது பொருளாதார வளர்ச்சி கம்மியாகிறது. இதுதான் எக்கனாமிக் ஸ்லோடவுன். இந்த எக்கனாமிக் ஸ்லோடவுனுடைய அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா ரிசெஷன், தேக்க நிலை. தேக்க நிலைங்கிறது அந்த க்ரோத் ரேட் இன்னும் கம்மியாகி 0% போயிடும், வளர்ச்சியே இல்லாமல் போயிடும். ஒரு சில நேரத்தில் நெகட்டிவ் க்ரோத் ரேட்டாக கூட ஆகிடும். இதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா எக்கனாமிக் ரிசெஷன் சொல்கிறாங்க. அப்போ ஏற்கனவே 6 மாதங்கள் 8 மாதங்களுக்கு முன்னாடியே ஒரு குளோபல் ரிசெஷனை நோக்கி தான் இந்த உலகம் போய்கிட்டு இருந்தது. ஆனால் இப்போ இந்த கொரோனா வைரஸ் வந்ததுனால இன்னும் வேகமாகவே இந்த எக்கனாமிக் ரிசெஷன், குளோபல் எக்கனாமிக் ரிசெஷனை நோக்கி நம்ம எல்லாரும் போய்கிட்டு இருக்கோம். ஆனால் இது அந்த அளவுக்கு மீடியாவில் யாரும் டிஸ்கஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ உலக அளவில் இந்த எக்கனாமிக் ரிசெஷன் வந்துருச்சுன்னா இது கண்டிப்பாக இந்தியாவையும் பாதிக்கும். எக்கனாமிக் ரிசெஷனுங்கிறதே ஒரு ஆபத்து. 2008-9 பீரியடில் ஒரு எக்கனாமிக் ரிசெஷன் வந்துச்சு. இந்த எக்கனாமிக் ரிசெஷனுங்கிறதே ஒரு ஆபத்து. ஆனால் இந்த எக்கனாமிக் ரிசெஷனை விட ஒரு பெரிய ஆபத்து ஒன்று இருக்குது. இதை ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு புறம் ரிசெஷன் இருக்கும், தேக்க நிலை இருக்கும், இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனும் இருக்கும். இன்ஃப்ளேஷனுங்கிறது பணவீக்கம். இன்ஃப்ளேஷனுங்கிறது பல வருடங்களாகவே இந்தியாவில் ஓரளவு எப்பயுமே இருந்துக்கிட்டு இருக்கும். இன்ஃப்ளேஷன் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஓரளவு இருக்கலாம், அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஒரு ஸ்டேஜ் மேலே போயிடுச்சுன்னா அது ஆபத்தானது. அப்போது இன்ஃப்ளேஷனுங்கிறதும் ஒரு ஆபத்து, ரிசெஷன் அப்படிங்கிறதும் ஒரு ஆபத்து. இந்த ரெண்டு ஆபத்துக்களும் ஒன்றா சேர்ந்து வரக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து தான் ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஜென்ரலாக எப்பெல்லாம் ரிசெஷன் இருக்கோ அப்போல்லாம் இன்ஃப்ளேஷன் இருக்காது, எப்பெல்லாம் இன்ஃப்ளேஷன் இருக்கோ அப்போல்லாம் ரிசெஷன் இருக்காது. இது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டில் எப்பெல்லாம் டிமாண்ட் இருக்கோ, மக்கள்கிட்ட பணம் இருந்தால் தான் டிமாண்ட் இருக்கும், அவங்கெல்லாம் பொருட்களையும் சேவைகளையும் வாங்க நினைப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நாடு வளர்ந்துக்கிட்டே இருக்கும், ஓரளவாவது க்ரோத் இருக்கும். அப்போ இந்த நேரத்தில் ரிசெஷன் இருக்காது, தேக்க நிலை இருக்காது. அதே போல் ஒருவேளை தேக்க நிலை வந்துருச்சு அப்படின்னா நாட்டில் வளர்ச்சி இருக்காது. அப்போ மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா பணம் இருக்காது, ஏன்னா யாருக்கும் வேலை இருக்காது, உற்பத்தி இருக்காது. அப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் இருக்காது. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், எப்பெல்லாம் இன்ஃப்ளேஷன் இருக்கோ ரிசெஷன் இருக்காது, எப்பெல்லாம் ரிசெஷன் இருக்கோ இன்ஃப்ளேஷன் இருக்காது. ஆனால் ஒரு ரேர் சர்க்கம்ஸ்டன்ஸில் இன்ஃப்ளேஷனும் இருக்கும், ரிசெஷனும் இருக்கும். இந்த மிக ஆபத்தான சூழ்நிலையை தான் ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த கொரோனா வைரஸ் பிரச்சனைனால இந்த உலகத்துக்கு ஒரு சில மாதங்களில் ஸ்டாக்ஃப்ளேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். கண்டிப்பாக வரும்னு சொல்ல முடியாது, ஆனால் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஒருவேளை உலக அளவில் ஒரு ஸ்டாக்ஃப்ளேஷன் வந்துருச்சுன்னா அது கண்டிப்பாக இந்தியாவையும் பாதிக்கும். ஜென்ரலாக இந்த ஸ்டாக்ஃப்ளேஷன் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த கொரோனா வைரஸ் பிரச்சனையால் உலக லெவலில் இந்த பொருளாதாரங்கள்லாம் ஸ்தம்பிச்சு போயிருக்கு. உற்பத்தி பார்த்தீங்கன்னா நிறைய நாடுகளில் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. அதே போல் மக்கள்கிட்ட இருக்க அந்த டிமாண்ட் பார்த்தீங்கன்னா அதுவும் இறங்கி போயிடுச்சு. இப்போ இந்த சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா ஒரு ரிசெஷனுக்கு முதல்ல எடுத்துகிட்டு போயிடும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ரிசெஷனுக்கு வந்துடும். இப்போ ரிசெஷன் வந்ததுக்கப்புறம் இந்த உலகத்தில் இருக்கிற நாடுகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரிசெஷன்லேருந்து வெளியே வர்றதுக்காக தாங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நாட்டுக்குள்ள டிமாண்டை அதிகப்படுத்தணும்னு நினைப்பாங்க, மணி சப்ளை அதிகப்படுத்துவாங்க, பணப்புழக்கத்தை உள்ளே இறக்கி விடுவாங்க. இந்த நேரத்தில் என்ன ஆகும்னா திடீர்னு பணவீக்கமும் கூட சேர்ந்துக்கும். ஏற்கனவே தேக்க நிலை ரிசெஷன் இருக்குது, அது கூட இந்த மணி சப்ளை லிக்விடிட்டி இதை கவர்மெண்ட்ஸ் என்ன பண்ணணும் கீழே இறக்குறதுனால இன்ஃப்ளேஷனும் கூட சேர்ந்துடும். அப்போது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிக ஆபத்தான ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படிங்கிற பொருளாதார சூழ்நிலை வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இப்போ இந்த ஸ்டாக்ஃப்ளேஷன்லேருந்து நம்ம இந்தியா எப்படி தப்பிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நான் சொன்னது போல் ஸ்டாக்ஃப்ளேஷன் உலக அளவில் வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக இந்தியாவையும் பாதிக்கும். காரணம் என்னென்னா, இந்த உலகத்தில் இருக்க மற்ற நாடுகளோட நாம் பொருளாதார உறவை நம்ம வச்சுருக்கோம். இம்போர்ட் பண்ணுறோம், எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், மற்ற நாடுகள் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, நாம் மற்ற நாடுகளில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். இப்போ உலக அளவில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது இந்தியாவையும் பாதிக்கும். ஆனால் இதை இந்தியா போன்ற ஒரு நாடு இந்த ஸ்டாக்ஃப்ளேஷன்லேருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு சில வாய்ப்புகள், ஒரு சில அட்வான்டேஜஸ் இந்தியாவுக்கு அதிகமாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இந்தியாவுக்குள்ளே வசிக்கக்கூடிய மக்கள் இந்த ஜனத்தொகை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம். 130 கோடி பேர் இந்தியாவில் இருக்காங்க. அப்போது உலகளவில் ஒரு வேளை ஸ்டாக்ஃப்ளேஷன் வருதுன்னா கூட இந்தியன் எக்கனாமியை நம்ம இந்த வேர்ல்டு எக்கனாமிக்கிலேருந்து அப்படியே இன்சுலேட் பண்ணிடலாம், அப்படியே பாதுகாத்து வச்சிடலாம். இதை எப்படி நம்ம செய்யணும்னா, இந்தியா உள்ளே இருக்க டொமஸ்டிக் கன்சம்ஷனை அதிகப்படுத்தணும். டொமஸ்டிக் கன்சம்ஷன் சொல்லக்கூடியது உள்நாட்டு மக்கள் இவங்க கிட்டேருந்து வரக்கூடிய டிமாண்ட், இதை நம்ம அதிகப்படுத்தி இதை வச்சே நம்ம எக்கனாமியை ரன் பண்ணிக்கிட்டே போகணும். இப்படி நம்ம செய்யும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஃப்ளேஷனில் நம்ம மாட்ட மாட்டோம். அப்போ நம்ம நாட்டில் இருக்க ஜனத்தொகையே பார்த்தீங்கன்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு சொத்து, இது ஒரு மிகப்பெரிய வெல்த். இதை நம்ம யூஸ் பண்ணணும். இதை நம்ம பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உற்பத்தியிலையும் நம்ம அந்த உற்பத்தியையும் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போகணும். அப்போ ஒரு பக்கம் டிமாண்டை மெயின்டைன் பண்ணணும், இன்னொரு பக்கம் சப்ளை உற்பத்தி இதையும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரணும். அப்போ இதை இப்பயே இதுக்கான முயற்சிகள் எடுத்தோம்னா நாளைக்கு நம்ம ரிசெஷன்லேயே மாட்ட மாட்டோம், பெரிய லெவலில் இன்ஃப்ளேஷன்லேயே மாட்ட மாட்டோம். அப்போ ஒட்டுமொத்தமாக ஸ்டாக்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா இந்தியாவை அஃபெக்ட் பண்ணாது. இப்போ நான் சொன்னது போல் இதுக்கான நடவடிக்கைகளை இன்றைக்கே எடுக்கணும். ஒருவேளை இன்றைக்கி நம்ம எடுக்காமல் நாளைக்கு ரிசெஷன் வந்ததுக்கப்புறம் கவர்மெண்ட் நடவடிக்கை எடுத்துச்சுன்னா நான் சொன்னது போல் ஸ்டாக்ஃப்ளேஷனில் நாமளும் மாட்டிப்போம். இது மிகப்பெரிய ஆபத்தான நிலை. ஸ்டாக்ஃப்ளேஷன் வந்துருச்சுன்னா உற்பத்தி இருக்காது, வேலை வாய்ப்பு இருக்காது, மக்கள்கிட்ட பணம் இருக்காது, அதே நேரத்தில் பொருளாதார வளர்ச்சியும் இருக்காது. இது மிக மிக பெரிய ஆபத்து. சரி, இன்னைக்கு தேதியில் இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தேதியில் கவர்மெண்ட் இதுக்கான ஒரு சில செலவுகளை செஞ்சு தான் ஆகணும். இதுக்கான செலவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம் தான். ஒரு 2 லட்சம் கோடி ரூபாய் 3 லட்சம் கோடி ரூபாய் ஆகும். இந்த அளவு கவர்மெண்ட் இன்றைக்கே ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணணும். இன்றைக்கி இந்த அளவுக்கு பணத்தை ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா நாளைக்கு இந்த பெரிய பொருளாதார ஆபத்தில் நம்ம சிக்காமல் இருக்கலாம். சொல்லப்போனால் மற்ற நாடுகளை காட்டிலும் நம்ம இந்த பொருளாதார ஆபத்திலிருந்து நாம் மீண்டு வந்து மற்ற நாடுகளை விட நம்ம பார்த்தீங்கன்னா நல்ல ஜொலித்து வரலாம். இந்த எக்கனாமிக் ரிசெஷன் உலகத்தில் இருக்கும்போது நாம் மட்டும் தனித்து நின்று நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி அதிகமாக இருக்கும். சரி, இப்போ நம்ம எப்படி இதை செய்யலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது ஒரு சில விஷயத்தில் கவர்மெண்ட் கவனத்தை செலுத்தணும். முதல்ல கவர்மெண்ட் ஒரு சில சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸில் ஸ்பெண்ட் பண்ணணும். சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸுங்கிறது சமூக நலனுக்கான திட்டங்கள். மெயினாக இதில் பண்ணோன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம்ஸில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணும். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் NREGA ஸ்கீம்ஸ் இருக்குல்ல, இதில் அதிகமாக இவங்க ஸ்பெண்ட் பண்ணி எக்ஸ்பெண்டிச்சரை எடுத்துகிட்டு வந்து வேலை வாய்ப்பு அளிக்கணும். அப்போ இன்றைக்கி தேதியிலே வந்து டிமாண்டை இந்தியன் எக்கானமியில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு இந்த ஸ்கீம் கீழே வேலை செய்கிறவங்களுக்கு ஊதியம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அவங்க அந்த ஊதியத்தை வச்சு ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இந்தியன் எக்கானமியில் டிமாண்டு கீழே இறங்காது. ரெண்டாவது, உற்பத்திக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதியிலேயே உற்பத்தி நிறுவனங்களுக்கு மெயினாக மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ் கம்பெனிஸ், அதுவும் சிறு குறு நிறுவனங்களுக்கு கவர்மெண்ட் நிறைய மானியங்களை அளிக்கணும், வரி விலக்கு தரணும். அதே போல் இவங்கெல்லாம் லோன்ஸ் வாங்குறதுக்காக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்றைக்கி தேதியிலே ரெடியூஸ் பண்ணணும். ஸோ இதையும் கவர்மெண்ட் செய்யணும். இது இல்லாமல் சாமானிய மக்களுக்கு அடிப்படை தேவைகள், உணவு போன்ற தேவைகளை ஒரு சில மாதங்களுக்கு பார்த்தீங்கன்னா மலிவு விலையில் மானிய விலையில் அளிக்கணும். அதுவும் அடுத்த ஒரு 2 வாரங்களுக்கு ரேஷன் ஷாப்ஸ் மூலமாக அத்தியாவசியமான கோதுமை அரிசி இதெல்லாம் ஃப்ரீயாக கூட கவர்மெண்ட் அளிக்கலாம். அப்போ இதை இவங்க இன்னிலேருந்தே செஞ்சுட்டு வந்தால் எக்கனாமியில் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும், சப்ளை உற்பத்தியும் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அப்போ அந்த டிமாண்ட் சப்ளை பேலன்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே வரோம். இந்த டிமாண்ட் சப்ளை பேலன்ஸ் எப்போ அடி வாங்குதோ அப்போ தான் பொருளாதாரத்தில் ஒரு சிக்கல் வரும். இந்த பொருளாதார சிக்கல்லையும் நமக்கு ஒரு மிகப்பெரிய பலம் இன்னைக்கு தேதியில் இருக்குது, ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் சொல்லலாம். இன்னைக்கு தேதியில் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து வரலாறு காணாத அளவு ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு மாதமும் க்ரூட் ஆயில் வாங்கும்போது நம்மளுடைய பணத்தை அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி தான் வாங்குகிறோம். அப்போ நம்மளுடைய இம்போர்ட் பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்றைக்கி தேதியில் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ இதில் நம்ம நிறைய பணத்தை மிச்சப்படுத்தலாம். அப்போ இதில் மிச்சப்படுத்துகிற பணத்தை நான் சொன்னது போல் இந்த சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணலாம். அது இல்லாமல் இன்றைக்கி தேதியிலேயே கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா உட்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸை நிறைய ஸ்பெண்ட் பண்ணி அவங்க இதுக்கான நடவடிக்கைகள் இன்றைக்கே எடுக்கணும். ஸோ இதுக்கு மெயினாக எது தேவைப்படும்னா க்ரூட் ஆயில் தேவைப்படும். ஸோ க்ரூட் ஆயில் இன்றைக்கே அவங்க அதிகமாக வாங்கி யூஸ் பண்ணுறதுனால க்ரூட் ஆயில் இன்றைக்கி சீப்பாக இருக்கிறதுனால கவர்மெண்ட்டுக்கு செலவு அதிகமாக இருக்காது. மெயினாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதில் க்ரியேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரூரல் ஏரியாஸ், இந்த கிராமப்புறங்களில் க்ரியேட் பண்ணலாம். இன்றைக்கி தேதியில் என்ன பண்ணணும்னா இந்த ரோட்ஸ் எல்லாம் நல்லா போட்டு வச்சிடணும். அது இல்லாமல் இந்த டேங்க்ஸ், கால்வாய்கள் இதெல்லாம் இன்றைக்கே என்ன பண்ணணும், க்ளீன் பண்ணி தூர் வாரி வச்சுக்கணும். ஸோ இதெல்லாமும் முக்கியமான உள்கட்டமைப்பு. அதுக்கான முயற்சியை உதாரணத்துக்கு எப்படி பண்ணலாம்னா 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், இதன் மூலமாக மக்களுக்கு வேலையும் கொடுத்து இந்த உள்கட்டமைப்பையும் இன்றைக்கே நல்ல உருவாக்கி ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி முயற்சிகளில் கவர்மெண்ட் ஈடுபடணும். இது இல்லாமல் சிறு குறு நிறுவனங்களை கவர்மெண்ட் வந்து
ஊக்கம் தரணும். இன்றைக்கி தேதியில் மக்கள் வந்து அந்தளவுக்கு வெளியே வர முடியாத நிலையில் இருக்காங்க. ஆனால் இந்த காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா அவங்க டீசென்ட்ரலைஸ் லெவலில் அந்த வீட்டிலேருந்தே ஒரு சில முக்கிய கூட்ஸை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஊக்கத்தை கவர்மெண்ட் இன்றைக்கே அளிக்கலாம். ஸோ இதை பண்ணுறது மூலமாக இந்த டிமாண்ட் சப்ளையை நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே வரலாம். நம்ம ஸ்டாக்ஃப்ளேஷன்லேருந்து நாம் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு இன்றைக்கி தேதியிலே இந்த முயற்சிகளை கவர்மெண்ட் எடுக்கிறது நல்லது. நன்றி.